ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ். இது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஃபியூசர்னு ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு ட்ராவல் போகிறாரு. பைக்லேயே கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் போகிறதா இருக்காங்க. இப்படி போகிற வழியில் அவங்க பலதரப்பட்ட மக்கள் பார்க்குறாங்க. நிறைய மக்களோட கஷ்டங்கள், அவங்க பாரு ஏழ்மை, இதெல்லாம் பார்க்குறாங்க. இதை பார்க்குற ஒருத்தர் பின்னால் ஒரு பெரிய தலைவர் ஆறாரு. ஒரு சாதாரண மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அந்த ஒருத்தரை ஒரு பயணம் எப்படி ஒரு புரட்சியாளராக மாற்றுது. இதை சொல்கிற ஒரு படம் தான் தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ். அது அவர் யாரும் இல்லை, சேக்வாரா தான். இப்போ நம்ம எல்லாருமே சேக்வாராவை ஒரு பெரிய புரட்சியாளராகவும் மாபெரும் தலைவராகவும் பார்க்குறோம். பட் அப்படிப்பட்ட சேக்வாரா அவர் இளமை காலத்தில் எப்படி இருந்தார், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் எப்படி மாற்றுச்சு, இதை சொல்கிற ஒரு படம் தான் தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ். இதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்க்கணும். ஆனால் இந்த படத்துக்கு கதை எழுதுனதுமே சேக்வாரா தான். அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஒரு டைரி எழுதி பின்னாடி ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணார். அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ வாங்க தி மோட்டார் சைக்கிள் டைரிஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1952. நம்ம ஹீரோவோட பேர் எர்னஸ்ட் குவேரா. எல்லாருமே அவரை ஃபியூசர்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் அவருக்கு வயசு 23. இப்போ தான் காலேஜில் முடிஞ்சு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கார். இவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் ஆல்பர்ட்டோ. அவர் ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். 2 பேர்த்துக்கு இப்போ காலேஜில் முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து வேலைக்குள்ள போனால் பெருசாக பார்க்க முடியாது. சிறுக்கு இருந்த கொஞ்ச நாளைக்கு ஒரு ட்ராவல் பண்ண அப்படி இருக்கும். நல்லா ஜாலியாக பைக் எடுத்து ஊர் சுற்றி பார்த்தா அப்படி இருக்கும். இதான் உங்களோட பிளானாக இருக்குது. ஸோ இதுக்காக எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்து பிளான் பண்ணுறாங்க. டே மச்சான், நம்ம இந்த வழியாக பைக் எடுத்துகிட்டு போகிறோம்டா. இந்த வழியை எல்லா இடத்தையும் கிராஸ் பண்ணி கடைசி வெனிஸில் போகிறோம். கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டரு. என்கிட்ட செம்மையாக ஒரு பைக் இருக்குது, அதை எடுத்து நம்ம போகிறோம். நீ என் கூட வரல கேட்குறப்ப ஃபியூச்சர் கண்டிஷன் வச்சிடல. சரினா ஒரு ஃப்ரெண்டோட அங்கேருந்து போகிறா இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாதிரி போகிறது அவங்க ஃபேமிலிக்கு யாருக்கும் பிடிக்கல. பட் இதாலும் பரவாயில்ல, சின்ன பசங்க தானே, போயிட்டு போட்டுன்னு அவங்க ஃபேமிலி அனுப்பி வைக்கிறாங்க. கரெக்டாக ஃபியூச்சருக்கு பிரதர் ஒருத்தர் இருப்பார். அவர் போகிறப்ப கண்ணில் தருவார். டேய், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேஃப்டிக்காக தேவைப்படும், வச்சுக்கோன்னு கொடுக்குறப்ப ஃபியூச்சர் சேர்ந்து வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ 2 பேர் ஹாப்பியாக அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். 8th ஒரு பஸ் வரப்ப கிட்டத்தட்ட இடிக்கிற மாதிரி போயிருப்பாங்க. இதை பார்த்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா ட்ராவல் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, விட்டுருந்தா இடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பயமாக இருக்கும். பட் அதை எதுவும் கண்டுக்காமல் இவங்களோட ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இவங்க பயணம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. பட் இப்போ இருக்கிற ரோடு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குல்ல. பட் அந்த காலகட்டத்திலலாம் ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்கும். ஃபுல்லாக மண் கல் இதை வச்சு அந்த ரோடே இருக்கும். ஸோ இவங்க போட்டு நல்லா ஜாலியாக வேகமாக போயிட்டு இருக்கிறப்ப சில டைமில் கிரிப் கிடைக்காது. வழி கூட்டு அடிக்கடி கீழே வந்துட்டே இருப்பாங்க. பட் எல்லாம் பெருசாக நடக்க மாட்டாங்க. நம்ம பாட்டு ஜாலியாக போவோன்னு இவங்க பைக் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. இப்படி போகிற வழியில் தான் ஒரு பொண்ணோட வீடு இருக்கும். இவரோட பேர் ஆனா. இவಳು நம்ம ஹீரோ ஒரே காலேஜில் படித்தவங்க. சொல்லப்போனால் நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ போகிற வழி அந்த பொண்ணுட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்திருப்பார். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணு வீட்டிலே ஸ்டே பண்ணுவாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணோட ஒன்றா இருப்பார். இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று வந்து பார்க்குறேன். இப்போ இங்கேருந்து போயிட்டு வரேன்னு தன் லவருக்கு பாய் சொல்லுவார். கிட்டத்தட்ட அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 1300 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. போகிற வழியில் இவங்க வண்டி பஞ்சர் ஆயிரும். கஷ்டப்பட்டு அந்த டயர்லாம் மாற்றிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வழக்கம் போல தான் வலிக்கடி கீழே விழுந்து காலைல சரப்பாயிரும். கோப்போ நைட் டைமர் ஆகிட்டு இருக்கு. சரி, வேறு வழி இல்லை, நைட் இங்கேயே டென்ட்டு போட்டு தைக்கிறோன்னு சொல்லிட்டு உடனே டென்ட்டு போட்டுட்ருப்பாங்க. பட் அன்றைக்கின்னு பார்த்து வெதர் ரொம்ப மோசமாக இருக்கும். காற்றுல வேகமாக வந்துட்டுருக்கோம். இவங்கன்னா டென்ட்டு போட்டாலும் டென்ட்டு பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லைடா, நைட்டு வேற எங்கேயாவது தங்கி ஆகணும். ஏதோ இடம் தெரியுதா பாருன்னு சொல்கிறப்ப தூரத்தில் ஏதோ வீடு இருக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு அந்த வீட்டில் போய் கேட்கறதா இருக்காங்க. பட் எப்படி அங்கே போய் கேட்கணும்னு உங்களுக்கு தெரில. சார், என்னோடய பேர் ஃபியூசர், நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, இவ என் ஃப்ரெண்டு, இவனை மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், நாங்களோட டாக்டரு, நாங்கள் சும்மா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்கிறப்ப அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. யோ, உங்களுக்கு என்னதான் வேணும், தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். சார், நைட்டு தூங்குறதுக்கு ஒரு இடம் மட்டும் வேணும், ஜஸ்ட் இங்கே ஸ்டே பண்ணாமல் கேட்குறப்ப தாராளமாக தங்குங்க, எதுக்கே இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நைட்டு அங்கே தங்க வச்சுருவாங்க. ஸோ இவங்க நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் வழக்கம்போல பைக் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. பட் இவங்களுக்கு சுத்தமாக காசு இருக்காது. சாப்பாடு வேணுன்னா கூட மற்றவங்க கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச மெடிக்கல் வச்சு ஏதாவது கேட்கலாமான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா ஒரு பண்ணை வீடு வரும். அந்த வீட்டுக்கு பெரியவரை பார்த்து, ஐயா, நாங்களோட டாக்டர்ஸ் தான், உங்களை பார்க்க வயசானமாக தெரியுது, நாங்களும் உடம்பு செக் பண்ணி பார்க்குறோம், அது கைமாறா சாப்பாடு தர முடியுமான்னு கேட்பாங்க. அவர் சேர ஒரு பாடி செக் பண்ணி சொல்லுவார். பார்த்தா ஒரு கழுத்துக்கிட்ட ஒரு டியூமர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயா, உங்கள் கழுத்துக்கிட்ட ஒரு டியூமர் இருக்குது, இது எப்படி வளர விட்டிங்கன்னா ஆபத்துன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து அந்த பெரிய ரொம்ப பயந்து போயிறாரு. சரி சரி போதும், இதுக்கு முன்னாடி பேசாதீங்க, பக்கத்து லேக் இருக்குல்ல, கூட தூண்டிலாம் இருக்கும், வேணா மீன் பிடிச்சிக்கோன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு சேர்ந்து லேக் போவாங்க. அங்கே பார்த்தா மீன்களோட வாத்து அதிகமாக இருக்கும். டெஃப்யூசர், உங்கள்கிட்ட கண்ணு இருந்துச்சுல, அதை என்கிட்ட குறான்னு சொல்லிட்டு ஒரு வாத்து பறந்துட்டு இருக்கும். அந்த வாத்து ஷூட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்தா கரெக்டாக அந்த லேக்கில் விழுந்துடும். சரி ஃபியூசர், தண்ணிக்குள்ளே போ, அந்த வாத்துக்கு ரெட்டுவான்னு சொல்கிறப்ப இன்னும் தண்ணிக்குள்ளே போகணுமா, டேய் உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு கோல்டு வாட்டர்லாம் அலர்ஜி, நானும் போக மாட்டேன், நீ வேணா போயிட்டு வான்னு சொல்கிறப்ப அவள் ஃப்ரெண்டெல்லாம் கேட்க மாட்டான். வேறு வழியெல்லாம் ஃபியூசர் உள்ளே இறங்குவான். ஒருவேளை வாத்துக்கு ரேட்டு வந்து நைட் 2 சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஃபியூசருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவன் ஃப்ரெண்டு தான் கூட இருந்து நம்ம ஹீரோ நல்லா பார்த்துக்குவான். தென் அதுக்கப்புறம் திரும்ப வண்டி எடுத்துகிட்டு அவங்க ட்ராவல் ஆரம்பிப்பாங்க.
கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் 3000 கிலோமீட்டர் போயிடுவாங்க. இப்போ அவங்க போகிற இடமே பார்க்கறதுக்கு ஒரு பனிப்பிரதேசமாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோ தான். இவங்க வண்டியில் போகிறப்ப ஸ்கிட்டாக கீழே வந்துட்டு இருக்காங்க. ஒரு கடத்து மேலே அவங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வேறு வழி இல்லைடா, தள்ளிட்டே தான் போகணும்னு சொல்லிட்டு எப்படி உள்ள மெயின் ஏரியா போகிறாங்க. தென் அங்கே மக்களை பார்த்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தென் இதுக்கடுத்து எப்படியாவது இவங்க பைக்கை சரி பண்ணி ஆகணும், ஏதாவது மெக்கானிக் கிடைக்காத பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க கூட தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்களா. அப்போ பார்த்தா ஒரு பையன் நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருப்பான். அதில் இவங்க ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா நம்ம ஃபோட்டோக்குன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி பார்ப்பாங்க. பார்த்தா இவங்க கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களே, அதை பற்றி நியூஸ் வந்திருக்கும். இதை பார்த்து இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு ஒரு மெக்கானிக் கடை பார்த்துருவாங்க. சார், எங்கள் வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, பிரேக்லேருந்து நிறைய ஸ்பாயில் ஆயிடுச்சு, ப்ளீஸ் உங்களை ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? எங்கள்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, நாங்கள் இன்கேஸ் ஊருக்கு போனதுக்கப்புறம் காசு அனுப்பிடுறோம், ப்ளீஸாக நீ கேட்குறப்ப, யோ உனக்கு என்னை பார்த்து இழிச்சமா தெரியுதா, எப்படின்னு அவங்க 2 பேரும் நம்மன்னு கேட்குறப்ப உடனே நியூஸ் பேப்பர் எடுத்து வைப்பாங்க. சார், இங்கே பார்த்தீங்களா, நான் ஒரு டாக்டர், நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஊரோட போயிட்டுருக்கோம் சொல்கிறப்ப, ஓ நீங்கள் தானே இதுக்கடுத்து கவலைப்பட தேவையில்லப்பா, உங்கள் பைக் கொடுத்துருங்க, நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் அங்கே தங்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தாங்க சின்னதாக பாட்டில் வச்சு ட்ரிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சேவா அவங்க ஃப்ரெண்டு சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா. பார்த்தாங்க மெக்கானிக் இருந்தார்ல, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மீறமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். சரி சும்மா அவங்களோட போகும்போது சொல்லிட்டு பக்கத்தில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவரு சேர்ந்து அந்த லேடியோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த மெக்கானிக் கோவம் வந்துடும். மெக்கானிக் பார்க்குற அந்த ஒய்ஃப் பார்த்தோன்னே அவங்க பிளேட் மாற்றி போட்டுருவாங்க. எங்க நான் அவனு இவரோட டான்ஸ் ஆடல, இவன் தான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நம்ம மீறமான பழி போட்டுருவாங்க. இதை பார்த்து ஊருக்காக கடுப்பாயிருவாங்க. டே மச்சான், இதுக்கு இங்கேருந்து பிரச்சனை ஆயிரும், நான் மொதல் வேலை இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க பைக் கட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுவாங்க. பட் அந்த மெக்கானிக் எல்லாத்தையும் ஒழுங்காக ஃபிட் பண்ணிக்க மாட்டார் போல். அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வண்டி அப்படி கிடுன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். இவங்க அதை தட்டி முறுக்கிட்டு போகிறப்ப அவ்வளோதான், ஒரு கடத்து மேலே விழுந்துருவாங்க. பைக் இந்த ரொம்ப டேமேஜ் ஆயிரும், மூவ் கூட ஆகாது. சரி வேறு வழி இல்லை, இதை வண்டி கிடச்சி லிஃப்ட் ஏற்றி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு வண்டி பிடிச்சிருவாங்க. அதில் பைக் ஏற்றி எப்படி ஒரு வேலை பக்கத்து போயிடுவாங்க. அங்கே பார்த்து இன்னொரு மெக்கானிக் இருப்பார். அந்த மெக்கானிக்கோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கும். நம்ம ஃபியூச்சராக அந்த அம்மா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எழுத்துருவார். இதை பார்க்குற அந்த மெக்கானிக் அந்த பைக்கை சரி பண்ணி தான் இருக்காரு. இவங்களும் சரி அங்கேயே தங்க ஆரம்பிப்பாங்க. சரி அதுக்கடுத்து ஒரு பாருக்கு போகிறப்ப 2 பேரும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு பார்ப்பாங்க. ஹே, உங்கள் 2 பேரையும் பார்க்கறதுக்கு அர்ஜென்டினா நாடு சேர்ந்தவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டால், அதுவா அர்ஜென்டினாவில் இருக்கிறவங்க யூஸ்வலாக சேர்ந்துட்டு கூடுவாங்க, அந்த மாதிரி அவங்க பேச்சிருக்குன்னு சொல்கிறப்ப, அப்படியா எங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நல்லா ஜாலியாக அந்த மக்களோட மிங்கில் ஆரம்பிச்சிருவாங்க. தென் கட் பண்ண அடுத்த நாள் அந்த மெக்கானிக்கை பார்ப்பாங்களா, அவர் பார்த்தா குணத்துக்கு போடுவார். சார், நான் ஃபுல்லாக உங்கள் பைக் செக் பண்ணி பார்த்துட்டேன், உங்கள் பைக்கில் எல்லாமே டேமேஜ் தான், இதுக்கடுத்து ரிப்பேர் பண்ணாலும் உங்கள் பைக் உடைய ஓடாது, இதுக்கடுத்து ஸ்க்ராப்பில் போகிற மாதிரி தான் இருக்கும், வேணால் அந்த பைக் எங்கே கொடுத்துருங்க, நான் காசு தந்துடுறேன், இதுக்கட்டு நீங்கள் நடந்தால் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக ஆல்பர்ட்டோ, ஏன்னா அவனுக்கு இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். இந்த பைக் நம்மளோட போப்போதை நினச்சி தேவைத்தையும் எழுதிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் ஒரு வழி இல்லையே, இந்த பைக் கொடுத்தாகணும். அந்த பைக்கை கொடுத்துட்டு 2 நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடுத்து அவங்க ஜேர்னி ஃபுல் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் தூரம் நடப்பாங்க. இதில் ஏதாவது வண்டி வரும்ல, அந்த வண்டியில் ஏறி போவாங்க. இன்னும் லிஃப்ட் கேட்டு இவங்க பயணம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் கடந்து போயிடுவாங்க. கட் பண்ண ஒரு நாள் ஒரு ஃபயர் கேமரா 2 பேர் தங்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்கள பார்க்கறக்கா 2 பேர் அங்கே வருவாங்க. 4 பேர் நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேர் பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற கூலி தொழிலாளர்கள் போல். அவங்க நம்ம ஹீரோ பார்த்து, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு கேட்டால், அதுவா நான் ஒரு டாக்டர், நாங்கள் ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ட்ராவலா எதுக்கு பண்ணுறீன்னு கேட்டால், அதுவா சும்மா ஹாப்பியாக தான், ஜாலியாக ஃபன்னாக போகிறதுக்கு. ஏன் உங்களுக்கு எது ப்ராப்ளம்னு கேட்டால், பரவாயில்லையே சார், ட்ராவல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கே, பட் எங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசம்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவருக்கு ஒன்றுமே புரியல. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நைட்டு இவங்க தங்கி இந்த இடத்துல நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க. எல்லாருமே கூலி தொழிலாளர்கள் தான். இங்கே எப்படி ஹிந்திக்காரங்களை வேலைக்கு கூட்டி போவாங்க, அந்த மாதிரி அங்கே எல்லாருமே. ஒரு ஆள் வந்து, ஹே இன்னைக்கு கலவடிக்கிற வேலை இருக்குது, யார் யார் வரீங்க வண்டியில் இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொத்து கூட்டி போயிட்டுருப்பாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர் இது வரைக்கும் சொசைட்டியோட இன்னொரு பக்கத்தை பார்த்ததே இல்லை. இப்போல்லாம் மக்கள் இருக்காங்களா, அவங்க இந்த கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் இருக்கும். பட் இவ்வளோ மக்கள் தினமும் அவங்க அன்னோட வாழ்க்கை ஓட்டுறதுக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அவருக்கு இப்போ தான் தெரியுது. இதை பார்த்து ஒரு மனசில் ரொம்ப கஷ்டப்படுவார். அதுக்கடுத்து அவரு ஒரு ஃபோனை தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. போகிற வழி ஃபுல்லாக நிறைய மக்களை பார்ப்பாங்க. அந்த மக்களோட கல்ச்சர், அவங்க பழக்க வழக்கம், உணவு முறைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து பெருன்னு ஒரு நாட்டுக்கு போவாங்க. அந்த நாட்டோட கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நிலப்பரப்பு மழையும் பசுமையாக ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரே ஆச்சரியமாக இருக்கும். 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க அனுபவங்களாக இருக்குல்ல, அதெல்லாம் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். அவங்க போய் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு வீட்டுக்குள்ளேயே பால் இருக்கும். பால் போடுறவங்க அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க போல், வேறு வழி இல்லை. இதை
இதான் எடுத்து குடிச்சோன்னு சொல்லிட்டு திருத்தரம் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்களா. பார்த்தா அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வெளியே வருவார். ஹே, உங்கள் 2 பேரும் பார்க்காத கஷ்டப்படுற மாதிரி இருக்கே, நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப அவங்களால சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலி அவர் ஒரு ப்ரொஃபஸரு, இவருக்கு அர்ஜென்ட்டாக சில மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் தேவைப்பட்டிருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. நீங்களோட மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இங்கே தங்கானு சொல்கிறப்ப இவங்க சரி அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல் ஃபுட்டு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு. கூடவே சில புத்தகங்களை தராரு. இந்த புத்தகங்கள் எல்லாமே இந்த நாட்டு மக்கள் இருக்காங்களே அவங்கள பற்றின புத்தகங்கள் தான். இங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் எப்படி இருக்காங்க, இங்கே இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்காங்க, இதை பற்றின கதைகளாக தான் இருக்கும். இதெல்லாம் படித்து பார்த்து நம்ம இருக்க ஒரே ஷாக்காக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தோட இன்னொரு பக்கத்தையும் அவர் பார்த்த மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாரு. கட் பண்ண அடுத்த நாள் அந்த ப்ரொஃபஸர் சாப்பிட்றக்க கூப்பிட்டுருப்பாரு. கூடவே சில விஷயங்களும் சொல்லுவார். பார்த்தா இங்கேருந்து சாண்ட் போடணும் இடம் இருக்குது, இங்கேருந்து கப்பலில் போனால் ஒரு 5 நாள் ஆகும். அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் உங்கள் மருத்துவ உதவி தேவைப்படுது. கிட்டத்தட்ட 3 வாரம் நீங்கள் அங்கே தங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே மக்களோடு இருந்து அவங்க நோயை குணப்படுத்தணும். இது உங்களால் முடியுமான்னு கேட்குறப்ப இவங்களும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கான செலவு, அந்த 3 வாரத்துக்கான சாப்பாடு எல்லாத்தையும் இவங்களே பார்த்துக்கிற சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குமே, நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் கப்பல் ஏறி அங்கேருந்து போகிறதா இருக்காங்க. ப்ரொஃபஸர் போகிறப்ப நீங்கள் தீவு போவீங்களே, அப்போ என்ன மாதிரி இன்னொரு ப்ரொஃபஸர் அங்கே இருப்பார். அவரும் உங்களுக்கு கைடன்ஸாக இருப்பார். 3 வாரங்கள் அவரும் உங்களை பார்த்துக்குவார். நீங்கள் அங்கே போய் அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் செய்கிறாங்கன்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பயணம் திரும்ப ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 9,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இவங்க பாட்டு கப்பல் போகிறப்ப இந்த கப்பலோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதாவது பணக்காரங்க போகிறதுக்கு ஒரு கிளாஸும் ஏழைங்க போகிறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். இவங்க போவாங்கள ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பல் கீழேயே ஒரு படகு இருக்கும். அந்த படகு ஃபுல்லாகவே ஏழை மக்கள் தான். அவங்க மேலே சின்னதாக ஒரு கூடார மாதிரி போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன போட்டில் மட்டுமே ஒரு 50 பேர் இருப்பாங்க. இதை பார்த்து ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க இருக்க ஒரு பெரிய போட்டு, அந்த ஏழை மக்கள் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ண முடியும். பட் பணக்கார ஏழைங்கிற ஒரு டிஃபரெண்ட்டை வச்சு அவங்க தனியாக பிடிச்சி வச்சுருக்காங்களே, இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். தென் அதுக்கடுத்து இவருக்கு வாட்டருக்கு செட்டே ஆகாது. கடலில் போகிறனால அடிக்கடி உடம்பு சொல்லாமல் போயிடும். அவர் ஃப்ரெண்டு ஆள் விட்டாத கூட இருந்து அவர் நல்லா பார்த்துக்குவார். எப்படியே கஷ்டப்பட்டு 5 நாள் ட்ராவல் பண்ணி அந்த சாண்ட் போலோங்கிற தீவு இருக்குல்ல அங்கே வந்துடுவாங்க. அந்த ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர் இவங்க 2 பேரும் கூட்டி போவார். அவங்க 2 பேரும் தங்கறதுக்கான இடம், அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலில் காமிப்பாங்க. பார்த்தா அங்கே பேஷண்ட் எல்லாருமே தொழுநோயாளிகள். சில பேர் குஷ்டம் வந்து, சில பேர் ஸ்கின்ல இன்ஃபெக்ட் ஆகி இருப்பாங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு தீவு வேறு இருக்கும். அது இவங்களா தங்கியிருக்க ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்க ஒரு ஆறை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அந்த ஆறை தாண்டாத தீவே இருக்கும். அந்த தீவில் மொத்தம் ஒரு 600 மக்கள் இருப்பாங்க. அந்த 600 பேருமே இந்த மாதிரி தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா இது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக குவாரண்டைன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். சரி என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தீவு கூட்டி போவாங்க. அங்கே எல்லாரையும் பார்த்து நம்ம ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்னா இவங்க ஏஜில் ஒரு பொண்ணு இருப்பா. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சின்னு எப்படி இருந்திருக்கும். அந்த ஏஜில் ஒரு பொண்ணு இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பா. இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப வருத்தப்படுவார். அண்ட் இங்கே மக்கள் ரொம்ப தனிமைப்படுத்த போகிற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட யாருமே சோஷியலைஸ் ஆகி பேசுகிறதோ பழகிறதோ இந்த மாதிரி இருக்காது. இதுவே லைட்டாக அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஸோ இதை மாற்றணுன்னு நம்ம அவங்களோட பழக ஆரம்பிப்பான். அவங்களுக்கு தனியாக வீடு கட்டி கொடுக்குறது, தினங்களும் ஃபுட்பால் விளாடுறது, இந்த மாதிரி பழக ஆரம்பிப்பான். இல்லை அங்கே இருக்க மக்களுக்குமே நம்ம ரொம்ப பிடிச்சி போயிடும். ஒரு நாள் நம்ம சாப்பிட்றக்காக வந்திருப்பார். நம்ம லேட்டாக வந்தனால சாப்பிட்றது இல்லாமல் வந்திருக்கோம். இவங்களும் சேர்ந்து சாப்பிடனா முட்டுருவாங்க. பட் அங்கே மக்கள் சாப்பிடல என்ன எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட தருவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மக்களோட மக்களை பழகி அந்த மக்களை வைத்தியம் பார்த்துருப்பார். அந்த மக்களோட இசை எல்லாத்தையும் கற்றுக்குவார். கட் பண்ண ஒரு நாள் சேகுவரகு பிறந்த நாள். ஸோ எல்லோரும் அவங்க தங்கியிருக்கிற இடத்துல கேக்கெலாம் வெட்டி பாட்டில் மட்டும் டேட் அடிட்டு இருப்பாங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறப்ப ஃபியூச்சர் மட்டும் ஹாப்பியாக இருக்க மாட்டார். அவர் போட்டு ரொம்ப சோம் வெளியே வந்துடுவார். ஃபியூச்சர் நீ வெளியே வந்துட்ட, உனக்கு தானே உள்ள பார்ட்டி போயிட்டுருக்கு, நீ எதுக்கு இங்கே வெளியே வந்து கேட்டால் என்னால் அங்கே உள்ளே இருக்கவே முடியல. அங்கே ஒரு பக்கம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இந்த பக்கம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கோம். எனக்கு அந்த பிறநாள் நீங்கள் ஒன்றுன்னு ஆசை கிடையாது. நான் இங்கேருந்து அந்த பக்கம் போட ஆசைப்பட்றேன். ஒரு போட்டதே கிடைக்கணும்னு நினைக்கிறப்ப டே உனக்கு என்ன ஆச்சு, இது நைட் நேரம் இங்கெல்லாம் போட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறப்ப போட்டு கிடைக்கல என்ன, நான் நீந்தி அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டு தண்ணிக்கு வச்சுருவார். இதை பார்த்து ஆல்பர்ட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஃபியூச்சருக்கு வாட்டர் நாலேஜி, அவர் அழகாக தண்ணியில் போக மாட்டார். டே உள்ளே போகாதரா, வீசிங் ப்ராப்ளம்லாம் யாருன்னு சொல்கிறப்ப அவரெல்லாம் கெடுக்க மாட்டார். ஆற்றுக்குள்ள மூழ்கி நீந்தி அந்த பக்கம் போயிடுவார். இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நைட் பிறந்தனால அந்த மக்களோட கொண்டாடுவார். இதை பார்த்து அந்த மக்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஃபியூச்சராக ஒரு ஃப்ரெண்டு ஆல்பர்ட்டாவும் 3 வாரங்கள் மக்களோட இருந்திருப்பாங்க. கடைசியாக அவங்க இங்கேருந்து போகிற நேரம் வந்துருச்சு. அந்த மக்களுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு இருந்திருக்காது. ஸோ சேக்குவராக பெரிய மனசு இல்லாமல் அந்த மக்களோடு பிரிஞ்சு போவார். கிட்டத்தட்ட அவங்க ட்ராவலே முடிஞ்சு போச்சு. எல்லோரும் அவங்க சொந்த ஊர் போகிறதா இருக்காங்க. இந்த ட்ராவல் அவங்க போன டிஸ்டன்ஸு 12,400 கிலோமீட்டர். ஸோ இப்போ நம்ம ஹீரோன ஃபியூச்சர் அவர் சொந்த ஊரான கொலம்பியா போகிறதா இருக்காரு. அது மாதிரி ஆல்பர்ட்டோ வேலை விஷயமா வேறு ஊருக்கு போகிறதா இருக்காரு. ஸோ 2 பேரும் கடைசி ஆக்ட் பண்ணி அங்கேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. இவங்க பிரிஞ்சு போனது 1952. அப்போ வந்து 8 வருஷங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்க்கவே இல்லை. அப்புறம் 1960 ஆல்பர்ட்டோக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். பார்த்தா ஃபியூச்சர் கிட்ட தான் லெட்டர் வந்திருக்கும். பட் அப்போதைக்கு ஒரு ஃபியூச்சர் கிடையாது.
கிடையாது, சேகுவாரா மாறி இருப்பார். கியூபா மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கு ஹெல்ப்பாக ஆல்பர்ட்டே கூப்பிட்டுருப்பாரு. ஸோ 8 வருஷம் கழிச்சு நம்ம நண்பனை பார்க்க போகிறோன்னு சொல்லி அவங்க அங்கே மீட் பண்ணியிருப்பாங்க. கியூபாவில் ஒரு புரட்சி பண்ணி அந்த மக்களோட விடுதலைக்காக போராடி இருப்பாங்க. தென் அதுக்கடுத்து 1967 அக்டோபர் 8 அன்னைக்கு சேகுவாரா கொல்லப்பட்டிருப்பாரு. இது ஆல்பர்ட்டோ ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கும். தன் நண்பன் இவ்வளோ மக்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கானே, தன் நண்பன் பேரில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ ஆல்பர்ட்டோ அவர் ஒய்ஃபு, குழந்தைங்க, பரமோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனது 2004. 2011 ஆல்பர்ட்டோ இறந்து போயிட்டாரு. இவர் தான் ரியல் லைஃப் சேர்ந்த உண்மையான ஆல்பர்ட்டோ. நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து சின்னதாக ட்ராவல் பண்ணுறாங்க. பட் அந்த ட்ராவல் அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்கு. அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. இப்போ இருக்க நிறைய படம் இன்ஸ்பிரேஷனாக சேகுவாரா இருக்காரு. இதுதான் தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ்ங்கிற இந்த படத்தோட கதை. Esa proclama es patria o muerte. உங்களை நிறைய பேருக்கு இந்த கதையை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கலாம். அப்படி ஆர்வம் இருந்தால் தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ்ங்கிற அந்த புக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த புக்கை வாங்கி போடுங்க. ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.